அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட உடல் எடையை எப்படி அதிகப்படுத்துறது, அதாவது குழந்தையை எப்படி கொலு கொலுன்னு நல்ல ஆரோக்கியமாகவும் பெற்றெடுக்கிறது அப்படின்றப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வாமிட் வருது, என்னால் சரியாக சாப்பிட முடியல, அதனால் பார்த்திங்கன்னா குழந்தையோட உடல் எடையும் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க இதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்படி குழந்தையோட உடல் எடையை அதிகப்படுத்துறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க டிப்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பிறந்துருவாங்க. அதாவது 10 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 8 மந்த்லேயே பிறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிறக்கக்கூடிய அபாயத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் உங்கள் சாப்பாட்டில் நிறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறிகளில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீன்ஸில் துத்தநாகம் சத்துக்கள் நிறையவே நிறைஞ்சிருக்குது. அப்படி நம்ம தொடர்ந்து இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 8 மந்த்தில் பிறக்கக்கூடிய பேபியை தடுக்கக்கூடிய தன்மை இந்த பீன்ஸுக்கு நிறையவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலோரி சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. அதனால் உங்கள் உணவில் தாராளமாக நீங்கள் பீன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், காய்கறிகள், கீரைகள் எல்லாமே நம்ம சாப்பிடும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீரைகள் தாங்க. இந்த கீரைகளை உங்களோட உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கீரைகள் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் சாப்பிடலாம். கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் எல்லாமே குழந்தைக்கும் போகும்போது குழந்தைக்கும் ரொம்பவே அது நல்லதாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் நல்லாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில். அதே போல் சேர்க்கக்கூடாத கீரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கீரைகளையும் உங்கள் உணவில் நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் அந்த கீரையை எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் தாங்க. அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை கூட நிறையா நீங்கள் பால் குடிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு பால் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு புரத சத்துக்கள் நிறையவே நம்ம உடம்புல அதிகமாகும். அது குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு சில பார்த்திங்கன்னா எனக்கு பால் பிடிக்காது, நாங்கள் அதை குடித்தா எங்களுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு இது செட் ஆகாது. ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வாமிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் பாலுக்கு பதிலாக நீங்கள் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரில் பார்த்திங்கன்னா நிறைய புரத சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சத்துக்களும் நிறையவே நிறைஞ்சிருக்கு. கால்சியம் அதிக அளவில் இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் சாப்பாட்டில் தயிர் போட்டு நீங்கள் நல்லாவே சாப்பிடலாம். ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் பாலும் சாப்பிடுவோம் தயிரும் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே தாராளமாக அதிக அளவில் நீங்கள் உங்கள் உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா கொலு கொலுன்னு சூப்பராக உங்களுக்கு பிறக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் ஒரு சில பெண்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்து ரத்த சோகை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் சோயாபீனை அதிக அளவு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. அப்படி நீங்கள் இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அந்த ரத்த சோகை வராது. பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ரத்த சோகை பிரச்சனை வரவே வராது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் சோயாபீனை நீங்கள் அதிக அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையும் கொஞ்சம் உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டை ரொம்பவே நல்லது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது அப்படின்னா 2 முட்டை கூட நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழி தாங்க. உணவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு, அதாவது நீங்கள் அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது மட்டன், சிக்கன், மீன் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றவங்க தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டுக்கோழி எடுத்து நீங்கள் சமையல் பண்ணி அதில் சாப்பிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதில் குறைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடியதை சாப்பிட வேணாம். ஏன்னா எண்ணெயில் உள்ள ஃபுட்டுகளை கொஞ்சம் குறைக்கிறதே நல்லது. அந்த மாதிரி இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இதோடு சேர்த்து உங்களுக்கு மீன் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மீன் வாங்கி சாப்பிட்லாம். அதுலேயும் அந்த சாலமீன் ஃபிஷ்ஷில் நிறைய ஒமேகா 3 இருக்குது. நிறைய சத்துக்கள் எல்லாமே நிறைய அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. விட்டமின்களும் நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மீனும் கூட உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பயறு வகைகளை நிறையவே எடுத்துக்கலாம். அதாவது முளைக்கட்டிய தானியங்கள், சிறுதானியங்கள், இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் நிறைய நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உங்கள் குழந்தையோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, பாதாம், முந்திரி இந்த மாதிரி பொருட்களையும் உங்கள் உணவில் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்கள் குழந்தையோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இதில் நான் சொன்ன இதில் எதுவுமே வந்து சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வாமிட் பண்ணிவிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே உடலுக்கு நல்லது. அது நல்லா இருக்கும். அந்த மயக்கம் வராமல் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாகவே நல்லாவே இருக்கும். அதில் விட்டமின் சி அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். சப்போஸ் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நார்மலாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய அந்த லெமன் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு உப்போ அல்லது சர்க்கரையோ கலந்து கூட போட்டு கூட நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது நமக்கு அந்த வாமிட்டு, இந்த மயக்கம் இதெல்லாம் வராமல் நம்ம நல்லா வச்சுக்கணும். நமக்கு சாப்பிடக்கூடிய தன்மையும் அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் உணவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ஆரஞ்சு ஜூஸையும் எடுத்துக்கிடலாம். இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவது பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தையோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். குழந்தையும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக பிறக்க ஆரம்பிக்கும். இதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது. நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதிக நேரம் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். எல்லாமே சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.